வணக்கம். குளோரியானி நாம் தமிழர் கட்சி. அதாவது ஒரு வித்தியாசமான காணொளி. அதாவது ஒரு என்ன சொல்றது, இந்த அளவுக்கு போயிடுச்சா ஒரு பைத்தியக்கார கூட்டத்தோட ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொளி பார்க்க நேர்ந்தது. அதிகமா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில சாட்டை துரைமுருகன் அவர்கள் வீடியோல போட்டுட்டாங்க, காணொளியில போட்டுட்டாங்க. பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல. அப்படி யோசிக்கும் போது இன்னொரு நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு ஊடகத்துல என்னன்னா, இது டிஎம்கே விங்கோட சாதுரியம், இது ஒரிஜினல் வேற. ஆனா இவங்க அந்த வெட்டி கழகத்துக்கு மேல உள்ள எரிச்சல்ல அதை புரைந்து போட்டிருக்காங்க. உண்மை இது, போலி வேறு அப்படிங்கிற மாதிரி போடவும் நானும் அப்போ அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு விட்டேன். அப்புறம்தான் அண்ணன் ஜேம்ஸ் அண்ணன் அந்த ஒரிஜினல் காணொலியை இப்ப காட்டினாங்க. அப்போ ஒரு தெளிவுக்கு வர முடிஞ்சது, இது உண்மைதான் அப்படிங்கிறது. அப்படி என்ன பெரிய உண்மை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைத்தியக்கார கூட்டம், தற்குறி கூட்டம், தலை தெரிச்சாங்க கூட்டம்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்பீடா போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்பீடான பைத்தியக்காரத்தோட கூத்து எது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஆமா, ஐ ஷோ ஸ்பீடுன்னு ஒரு வலைத்தளம், ஒரு ஆப்பிரிக்க இதை சார்ந்தவர் மாதிரி தோணுது. அவர் ஒரு பிரபல யூடியூபரா இருக்காரு தாய்லாந்துலயா என்னன்னு தெரியல. அவர் ஒரு பிரபல யூடியூபர், அது மட்டும் தான் நமக்கு தெரியுது, நம்ம அதை பாக்குறது இல்ல. இப்ப அதை பத்தி என்னன்னு இப்படி ஒரு யூடியூபர் இருக்காருங்கிறதே இந்த பைத்தியக்கார கூட்டத்தால தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா அவரோட சொந்த சேனல்லே அதை போட்டிருக்காரு. அந்த நடுநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊடகத்துல போலி, இது டிஎம்கேவோட பரப்புரை அப்படின்னு போட்டிருந்த டைம்ல நம்ம இப்போ அந்த ஐ ஷோ ஸ்பீட் யூடியூப் சேனல் வேணா கிளாரிஃபை பண்ணிடுங்க. ஐ ஷோ ஸ்பீட் அப்படிங்கிற இதுல அந்த விலாக் அதை பண்ற அந்த நபர் போட்டிருக்காரு. அவர் போயிட்டு இருக்காரு ரோட்ல, போயிட்டு இருக்கும்போது கார்ல போயிட்டு இருக்கும்போது அவரு தான் உள்ள இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபேன்ஸ் இல்ல பொதுமக்கள் என்ன செய்யறாங்கன்னா அவரை பின்தொடர்ந்து அவர் மேல என்ன கடுப்போ தெரியல, ஒரு பைக்ல, அதாவது இருசக்கர வாகனத்துல வரக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாருன்னா பின்னாடி இருந்து செருப்பு காலணியை தூக்கி அவர் மேல எறிகிறாரு. ஏன் இப்படி அவங்களும் இப்படி இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. என்ன அவர் மேல கோபமோ என்ன இது நமக்கு முழுசா தெரியல. என்னதான் இருந்தாலும் செருப்பை வீசி எறிகிற அளவுக்கு கீழ்த்தரமா ஏன் நடக்கிறாங்கன்னு புரியல. அவர் அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தையை போட்டுட்டு ஏன்ப்பா என் மேல ஷூ எறியறீங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிறாரு. திருப்பி நிறைய பேர் அவரை கடந்து போறாங்க. ஒரு சிலர் அவரை செல்ஃபி எடுத்துட்டு போறாங்க, ஒரு சிலர் வீடியோவா எடுத்துட்டு போறாங்க, ஸ்பீடுன்னு கத்துறாங்க. அதுக்கடையில அந்த செருப்பை வீசி எறிஞ்சாருல அவரு பேசுறாரு. பேசும்போது நான் தான் வீசி எறிஞ்சேங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன்ப்பா எதுக்கு வீசி எறியறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம பைத்தியக்கார கூட்டம் வருது. இந்த பைத்தியக்கார கூட்டத்துல ரெண்டு பேர், ஒருத்தர் ஓட்டிட்டு போறோம், பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா செருப்பை வீசுற வரையும் இந்த பைத்தியக்கார கூட்டத்தையே ஒரே மாதிரி காட்டினதுனால நமக்கு ஒரு சின்ன குழப்பம் அதுல இருந்தது. செருப்பை வீசுனது வேற, இந்த டிவிக்க போறோம்னு கத்துனது வேற கூட்டம். பைத்தியக்கார கூச்சல் போட்டுச்சு இல்லையா, அது வேற ரெண்டு நபர்கள். அந்த ரெண்டு நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டிவிக்கே தளபதிங்கும் போது தலைவிதியான்னு கேக்குறாரு. அப்ப எல்லாருக்கும் அப்படிதான் கேக்குது, தலைவிதி அப்படின்னு தான் கேக்குது. நமக்கு தலைவிதியேன்னு இருக்கு. ஏற்கனவே ஒரு விடியல் ஆட்சியையும் ஒரு டெட் பாடி ஆட்சியையும் பார்த்து நாம குற்றுயிரும் குலையுருமா முணங்கிட்டு இருக்கும் போது இவங்க என்னடானா தலைவிதி உங்க தலைவிதி இனிமே எங்களை மாதிரி பைத்தியக்கார கூட்ட கையில தான் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு கத்தி கூச்சல் போட்டுட்டு போகுது. அவருக்கு காதுலயும் டிவிக்கேங்கிறது தளபதிங்கிறது தலைவிதின்னு தான் கேட்டிருக்கு. அப்ப நம்ம சொல்றதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு யாருப்பா அந்த தளபதி அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. உடனே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு. இதுகளோட முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. பைத்தியக்கார கூட்டத்தோட மொத்த உருவங்களா இருக்குது. அந்த கூட்டம் தான் பைத்தியக்கார கூட்டம், தற்குறி கூட்டம்னு பார்த்தா வெட்டி கழகத்தோட தலைவரும் தற்குறியாகவும் ஒரு ஒரு சமூக அக்கறையற்ற ஒரு நபராகவும் தான் இருக்காரு. இந்த கூட்டமும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்குது. அவர் போய் கூகுள்ல தேடினாலும் கிடைக்காது, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருங்கிறது கிடைக்காது, யார் தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப்
தமிழ்நாடு இல்லைன்னா கேரளா இப்படி மாநிலங்களுக்கு தான் சீஃப் மினிஸ்டர் வரும் அப்படிங்கிறது அந்த தற்கொலைகளுக்கும் தெரியல. அதாவது கடல் கடந்து கூட இதுக்கு பைத்தியக்கார கூட்டமாகவும் முட்டாள் கூட்டமாகவும் கூமுட்ட கூட்டமாகவும் தெரியுது. வெறி பிடித்த விஜய் சைக்கோக்களாக தெரியுது, அப்படிதான் சொல்லணும். இவங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்களே கிடையாது, ஒரு சைக்கோ லெவலுக்கு போயிட்டாங்க. விஜய் மீதான ஒரு அபரிதமான ஒரு வெறித்தனத்தால இத நீங்க ரசிக மனப்பான்மைன்னு கொண்டாடிட முடியாது, ரசிக மனப்பான்மைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு நடிப்பு திறமையை ஆராதிக்கிற கூட்டம்னு சொல்லிட முடியாது. இது ரசிக கவர்ச்சியால ரசிக என்ன சொல்றது விசிறி அப்படிங்கறதுலயும் சத்தியமா சேர்த்தவே முடியாது. இது முழுக்க முழுக்க விஜய்ங்கிற போலி பிம்பத்துக்குள் ஆட்பட்ட ஒரு பைத்தியக்கார கூட்டம் இல்ல சைக்கோ கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா சம்பந்தமே இல்லாம இத சொல்றதுக்கு அது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்ல வரல, அப்படி சொல்லி ஏமாத்த கூட அதுகளுக்கு தெரியல. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யுரேனஸ், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் நெப்டியூன், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சன், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மூன் அப்படின்னு போட்டு இந்த கூமுட்டைகளை எல்லாம் ஏத்தி அனுப்பிட்டோம்னா எப்ப ஒரு பிளேஸ ஆராய்ச்சியாளர்கள் நாசா விண்வெளிக்கு நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம், சீக்கிரமா செவ்வாய் கிரகத்திலேயோ எங்கேயாவது ஒரு குடியிருப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த மொத்த கூட்டத்தையும் ஏத்தி அனுப்பிடலாம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் இல்ல எல்லாருமே அதை ஆசைப்படுவோம்னு நினைக்கிறேன். மொத்தமா அதை பேக் பண்ணி அனுப்பிட்டோம்னா அந்த சைக்கோக்களின் ஆசைப்படி சைக்கோக்களின் தலைவராகவும் ஆயிருவாரு, நல்ல முறையில செவ்வாய் கிரகத்துல ஆட்சியும் பண்ணி தொலைச்சிருவாரு. இப்படி இருக்கும்போது இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, இப்படி கடல் கடந்து நாறிட்டு இருக்குதுக்கு கடல் கடந்து பைத்தியக்கார கூட்டத்தை காட்டிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த கரூர் விஷயத்துல இப்பதான் கொஞ்சமா தூங்கி முழிச்சு துக்கத்தை அனுசரித்து 16 நாள் துக்கம் கொண்டாடி துக்கம் அனுசரித்து குப்புறப்படுத்து கிடந்த வெட்டி தலைவர் அன்கோக்கு சரி 20 லட்சத்தையாவது கொடுத்துருவோம், கொடுத்துதான் நாம இப்போ நம்முடைய களங்கத்தை துடைக்க முடியும், கொஞ்சமாச்சும் நாம மக்கள் நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பை கொஞ்சம் நம்ம இந்த பணத்தை அந்த வெட்டி கழக தலைவருக்கே புரிஞ்சிருக்கு. ஏற்கனவே திமுக அதிமுக எல்லாமே இலவசம் கொடுத்துதான் இந்த மக்களை மடைமாத்தி வச்சிருக்கு. ஏற்கனவே 1000 ரூபாய்க்கே மயங்குற இந்த மக்கள், 1000 ரூபாய்க்கே மயங்கி ஓட்டு போடுற இந்த மக்கள் 20 லட்சம் கொடுத்தா என்ன வேணாலும் சொல்லுவாங்கன்னு அந்த வெட்டி கழக தலைவருக்கு புரிஞ்சனால 20 லட்சத்தை போட்டு தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்தா தீபாவளி கொண்டாடுறதுக்கு வசதியா இருக்குமா, அதுக்காக நம்ம கொடுத்த மாதிரி ஆக்கிடலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கா. கொடுத்துக்கிட்டு இவருக்கும் எழுத ஸ்கிரிப்ட் தான், வசனகர்த்தா எழுதி கொடுத்து வசனம் வாசிக்கிற வேலைதான். அந்த உதவி நல்கிய அதாவது உதவி கொடுத்த அந்த குடும்பங்களுக்கு, உதவியை வாங்கிய குடும்பங்களுக்கும் ஒரே வசனமும் வசனகர்த்தாக்களமா இருந்து அந்த இதுகளை சொன்னது. அதாவது 20 லட்சம் கொடுத்தது தப்பு இல்ல, இவ்வளவு நாள் தாண்டி கொடுத்ததுதான் தப்புன்னு சொல்லணும். கொடுத்தீங்க, கொடுத்துட்டு அவங்க மனசார நீங்க சொல்லியே கொடுக்க வேண்டியதில்ல, இது பெரிய இழப்பு தான், இருந்தாலும் இந்த 20 லட்சம் ரூபாய் ஒரு ஆறுதலை தருது, விஜய் இப்படியாவது செஞ்சாரேன்னு ஒரு நினைக்க தோணுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்கன்னா இது இயல்பான ஒண்ணு. ஆனா அதை விட்டுக்கிட்டு இவரை பார்ப்பதற்காக சென்று என் மகன் உயிரை விட்டா பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு பெற்றோர் இதயத்தை கடினப்படுத்தி வச்சது எது? அப்படிப்பட்ட ஈரம் ஒரு பெற்றோர், ஒரு தாய்க்கு தான் நெஞ்சில ஈரம் இருக்கும், ஒரு அண்ணன் தம்பிக்கு தான் இழந்து போன தம்பிகள் மேல அவ்வளவு ஆசையும் அன்பும் அந்த தாங்கொன்னா துயரமும் இருக்கும். இப்படிப்பட்ட இளைய இதயங்களை கொண்ட உறவுகளுக்குள்ள ஒரு கல் மனச வச்சது எது? அந்த 20 லட்சமா அல்ல இந்த விஜய்ங்கிற ஒரு சைக்கோத்தனமான வெறியா? அப்படிங்கிற ரெண்டும் சேர்ந்துருக்கு பாருங்களேன். பணமும் சேர்ந்துடுச்சு, சைக்கோத்தனமான வெறியும் சேர்ந்து பணம் கண்ணை மறைக்குது, பணம் பாசத்தை மறைக்கும் அப்படிங்கிற விதமா அவங்க தான் பிள்ளைகளை இழந்தது பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் பேசியிருக்குங்க. இழப்பீடு பத்தி இங்க எந்த விமர்சனமும் இல்லை. 20 லட்சம் கொடுத்தாலோ 2 லட்சம் கொடுத்தாலோ அது அவர்களுக்கு தேவையான ஒண்ணுதான், எல்லாரும் எளிய மக்கள் தான். அதனால விஜய் கொடுத்ததுல தப்பு இல்லை, இவங்க வாங்கினதுலயும் தப்பு இல்லை. சொல்லப்பட்ட வார்த்தைகள் தாய்மார்கள் வாயில இருந்து பிள்ளை விஜய் நேர்ல பார்க்க முடியுமா? ஆனா நேர்ல பார்த்து என் பிள்ளையை இழந்திருக்கேன்னா விஜய் என்ன சுதந்திர போராட்டத்துல அவர் இல்ல இருந்திருந்தா கொடி காத்த குமரனுக்கு முன்னாடி போய் கொடியை காத்து உயிர் நீத்திருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். சுபாஷ் சந்திர போஸ் படையில முன் தளபதியா, ஏன்னா இவர் ஏற்கனவே தளபதி தானே, எந்த ஒரு தளபதி எந்த போர்க்களத்துல தளபதின்னு தெரியல. கண்டிப்பா சுதந்திர போராட்டத்துல இந்த வெட்டி கழக தலைவர் பிறந்திருந்தாருன்னா அந்த டைம்ல அவர் தன்னுடைய இள வயதா அது அப்போ இருந்துருச்சுன்னா கண்டிப்பா சுபாஷ் சந்திர போஸ் இயக்கத்துல முன்னணி தளபதியா இருந்திருப்பாரு. அது நிறைவேற்ற முடியலங்கிற கனவுலதான் இப்ப தளபதினு பேர் வச்சுட்டு அலையிறாரு. அப்படி இருந்து உயிரை நீத்திருப்பாரு. அப்பேற்பட்ட தியாகிக்கு தங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுத்ததை பெருசா நினைக்கிறாங்க. எப்படி எப்படி மனசு வருதுன்னு எனக்கு இதை விவரிக்கவே முடியல. ஒரு ஆபாச கோமாளி அப்படின்னு முத்திரை குத்தப்பட்ட ஜிபி முத்து
என்னதான் அவர் வந்து அந்த ஊர் ஸ்லாங்ல பேசினாலும் பல வார்த்தைகள் ஆபாசமா பேசுறதுனால அவருக்கு பல ஆபாச கடிதங்கள் வரும். அதை அவர் வந்து ஸ்லாகிச்சு பேசி பொது தளத்துல வெளியிட்டு ஒரு மாதிரி வியூஸ் தேடிக்கிறதுனால அவர் மேல பெரிய நன்மதிப்பெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு ஆபாச என்ன சொல்றது யூடியூபரா இல்ல ஆபாச பேச்சுக்கு சொந்தக்காரரா அறியப்பட்ட ஒரு கோமாளி இல்லைன்னா ஒரு காமெடியன் வந்து வசப்பாடுற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் ஈரம் இருக்கா? நீங்க என்ன நினைப்புல இப்படி பிள்ளைகளை பறி கொடுத்துக்கிட்டு ஒரு 20 லட்சம் ரூபாய ஒரு நடிகனுக்காக நீங்க வந்து பிள்ளை செத்தா பரவாயில்லன்னு சொல்றீங்க. இந்த விஜய் அவர்கள் எந்த போராட்டத்துல கலந்து தியாகியானாரு? சுதந்திர போராட்டத்தை விடுங்க, அந்த காலத்துல நம்ம பறக்கல. இப்ப வந்து சுதந்திர போராட்டத்துல போய் கலந்துகிட்டாரான்னு நம்ம கேட்க முடியாது, அது நியாயமற்ற கேள்வி. ஏன்னா அன்னைக்கு பிறந்திருந்தாதான் தெரியும் நானே போயிருப்பேனா இல்ல நாம வெளியில வந்திருப்போமா, துப்பாக்கி குண்டுக்கு பயந்து வீட்டுக்குள்ள இருந்திருப்போமா இல்ல வெளியேறி ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருப்போமாங்கிறது அன்னைக்கு பிறந்திருந்தாதான் தெரியும். அதனால அதை விடுங்க. இப்ப சமகாலத்துல எவ்வளவு ஆணுவர்க்க எப்படி அன்னைக்கு அந்த வெள்ளையர்களை எதிர்த்து வந்து ஆர்ப்பாட்டமும் ஒரு போராட்டமும் பண்ண வேண்டிய நிர்பந்தம் மக்களுக்கு இருந்ததோ அதே மாதிரி இந்த திராவிட ஆரிய கொள்ளைக்காரர்கள்ட்ட சிக்கி இன்னைக்கு நாமும் நம்முடைய உரிமைகளுக்காக போராடிட்டு தான் இருக்கோம். இந்த போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி கேட்கிற மாதிரி முல்லை பெரியாறு விவகாரத்துக்கு இல்லைன்னா காவிரி தண்ணீர் விவகாரத்துக்கு இல்லைன்னா ஸ்டெர்லைட் போராட்ட விவகாரத்துக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு மத்திய அரசோட ஜிஎஸ்டி வரிக்கு எதிராக இல்லைன்னா மத்திய அரசுகளோட நசுக்குகின்ற அதாவது இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை நசுக்குகின்ற மாதிரி போடப்படுகின்ற சட்டங்களை எதிர்த்தோம். இப்படி இந்த ஆரியமும் திராவிடமும் கை கோத்துக்கிட்டு நம்மள நசுக்கி பிழிஞ்சுகிட்டு இருக்க எளிய மக்களை இந்த எதுக்காவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி இது பண்ணிருப்பாரா? அந்த திருப்புவனம் அஜித் கொலைக்கு கூட சின்ன பிள்ளைத்தனமா 3 நிமிஷம் ஆர்ப்பாட்டத்துல போய் சோரி கேளுங்கன்ட்டு யூகேஜி எல்கேஜி பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு இந்த வெட்டிக்கழக தலைவர். இப்படிப்பட்ட இந்த தலைவரை ஆராதிக்கிற இந்த பெற்றோர்களை நினைச்சு ஒரு காமெடியன் ஆபாச காமெடியன் பார்க்கப்படுகின்ற எல்லாராலையும் ஒரு நல்ல மாதிரி பேசி பழகிறவங்களால ஒரு புறந்தள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தான் அந்த மனுஷன். அந்த மனுஷனே கேக்குறாருன்னா அப்போ படிச்ச இந்த மன வியாதிக்கு குணப்படுத்துறதுக்காக உளவியல் ரீதியான ஆலோசனைகள் வழங்கக்கூடிய உளவியல் சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை வந்து அது ஒரு மெடிகேஷன் கொடுத்து இல்ல பீரியாடிக்கல் காலம் அதாவது ஒரு கால வரையறைக்குள் அவர்களோட பேசி அவங்க உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க வல்ல பட்டத்தை வாங்கி அது உளவியல் நிபுணர்னு பெயர் எடுத்த ஷாலினி அவர்கள் எல்லாம் பேசுறதுதான் அவருடைய பதிவுகள் எல்லாம் பார்க்க நேரும் போது இவங்கெல்லாம் ஒரு பெண்ணா அப்படின்னு தான் கேட்க நேர்ந்தது. ஏன்னா ஒரு தப்பான விஷயத்துக்கு ஆதரவா இருக்காங்க. அவங்க பெண்ணா இருந்து இப்ப வந்து இவங்க வந்து இப்ப நம்ம பிரியாணி கடைக்காரனோட கள்ள உறவை வச்சுக்கிட்டு அபிராமிக்காக நாம ஒரு பெண்ணா பேச முடியாது. பல ஆண்களை ஏமாற்றி பல கல்யாணம் பண்ணி பல ஏமாற்று வேலைகளை செஞ்சுக்கிட்டு ஜெயிலுக்கு போற போலீஸ் அதிகாரி வேடத்துல எல்லாம் போன பெண்கள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி பெரிய பேராசிரியரா பணியாற்றிக்கிட்டு மாணவிகளை வந்து வேற மாதிரி தப்பான விஷயங்களுக்கு அனுப்புறதுக்கு ஏஜெண்டா செயல்படுகின்ற அந்த பெண்களை நம்ம பெண்கள் அப்படிங்கிற ரீதியில நம்ம ஆதரிக்க முடியாது. பெண்ணுங்கிறதுக்காகவே தப்பான பெண்களை எல்லாம் நம்ம ஆதரிக்க முடியாது. ஆனா ஒரு கெட்ட விஷயத்தை ஆதரிக்கிற இந்த ஷாலினி அவர்களை நம்ம ஒரு பெண்ணா இல்ல ஒரு பெண் மருத்துவரா பெண் உளவியல் சிக்கல்ல இருந்து மீட்கக்கூடிய ஒரு நிபுணரா எப்படி பார்க்க முடியும்? அவங்களுடைய எக்ஸ் தளத்துல எல்லாம் அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது மன்னர் ஆட்சி காலங்கள்ல தன்னுடைய மக்களை காப்பாற்றும் பொருட்டு வீரனாக அனுப்பிய தாய் எப்படி மகிழ்வாளோ, அதாவது ஒரு தாய்க்கு வந்து போரில் வந்து இறந்து போயிட்டான்னு செய்தி அறியும் போது முதலாவது அந்த எதை பார்த்து ஆறுதல் அடைவாளானா விழுப்புண் வந்து முன்புறத்துல மார்புல பட்டிருந்தா அவ சந்தோஷப்படுவாளாம். பரவாயில்ல, என்னுடைய தேசத்துக்காக என்னுடைய நாட்டிற்காக எதிரி கிட்ட வீர விழுப்புண் வாங்கி வந்து அவன் செத்து போயிருக்கான், நான் கொடுத்த பால் வந்து பரிசுத்தமானது அப்படிங்கிற மாதிரி மகிழ்வாளாம். அதே புறமுதுகிட்டு ஓடி முன்னாடி முதுகுல விழுப்புண் இருந்து செத்தா மதிக்கவே மாட்டாளாம். அவளால ஆறுதல் அடையவே முடியாதான். ஏன்னா எதிரிகிட்ட முதுகிட்டு போய் விழுப்புண் வாங்கி செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி.
இப்படி இழந்து போன மகனை போரில் இறந்து போனா கூட அதுல எப்படி ஆறுதல் அடைவதுன்னு ஒரு தாய் வந்து தேடி ஆறுதல் அடைவா அப்படிங்கிறது. அது நாட்டுக்காக இன்னைக்கு கார்கில் போர்ல செத்து போன நம்முடைய ராணுவ வீரர்களுக்காக தாய் பெருமிதம் அடைவாள். எத்தனை பேர் ராணுவத்துல போனா திருப்பி வருவாங்களான்னு தெரியாது, ஆனாலும் ராணுவத்துக்கு அனுப்புறாங்கன்னா அதுல ஒரு பெருமை இருக்கு. நம்ம நாட்டுக்காக நம்ம பிள்ளை தேகியானாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு அனுப்புறாங்க. அப்படி நினைச்சு அனுப்புற மனைவிகள் இருக்காங்க, காதலிகள் இருக்காங்க, இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. திரும்பி வந்து கல்யாணம் நடக்குமானே தெரியாது, ஆனா காதலி நாட்டுக்காக அனுப்பி வைக்கிற காட்சிகள் எல்லாம் இருக்குது. இப்ப இது வந்து அந்த பெண் தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக் கொள்றது, வீரமா என் நாட்டுக்காக அவன் சாகுறான் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஆனா ஒரு நடிகனுக்காக, அப்போ உங்ககிட்ட வந்து ஒரு நடிகனை வந்து நான் மனசுக்குள்ளேயே விரும்புறேன், அவனைதான் நான் காதலிப்பேன், அவனைதான் எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு உளவியல் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு உங்ககிட்ட ஒரு இளம்பெண் வந்தா நீங்க எப்படி நீங்க வந்து ஆலோசனை வழங்குவீங்க? கண்டிப்பா இதெல்லாம் இயல்புதாமா, இந்த வயசுல இந்த கோளாறுகள் எல்லாம் வரும் தான் அப்படின்னு சொல்லுவீங்க தான். சொல்லிக்கிட்டு அதை களையறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுப்பீங்க, என்னென்ன படிநிலைகளை எடுப்பீங்க, எத்தனை சிட் அவுட் போட்டு காசு கறப்பீங்க. நடிகனை வந்து நீங்க முதலாவது நீங்க கொடுக்குற ஆலோசனை என்னவா இருக்கும், இதெல்லாம் இயற்கை, இது நியதிதான், இந்த வயசுல இதெல்லாம் வரும் நீங்க சொன்னாலும் உங்களுடைய நோக்கம் அதை வந்து உடைச்செறியணும்னு தான் இருக்கும். அப்ப போக போக சிட்டிங் போக போக அது ஒரு நடிகை பிம்பம் போலி பிம்பம்னு உடைக்கிறதுக்கு உண்டான ஆலோசனைகளை கூறி அவங்க அதுல இருந்து மீட்டு தானே வருவீங்க. அப்ப அந்த உடைக்கிற சிட்டிங்ஸ்ல எல்லாம் நீங்க அது ஒரு போலி பிம்பம்னு காட்டி தானே அதுல இருந்து வெளியே கொண்டு வருவீங்க. ஆனா இப்ப நீங்க உட்கார்ந்து ட்விட்டர்ல இந்த போலி பிம்பத்தின் மேல கொண்ட ஒரு சைக்கோத்தனமான வெறியில பேசுற பெற்றோர்களை வாழ்த்தி பேசுறீங்க, இது இயல்புன்னு சொல்றீங்க. அதான் இப்போ எங்களுடைய மக்கள் எல்லாம் கேட்ட மாதிரி நீங்க அந்த கூட்டத்துக்கு போங்க, இல்ல உங்க பிள்ளைங்களை அனுப்புங்க, இல்ல உங்க சொந்தக்காரங்களை அனுப்புங்க, அனுப்பி அது பணமா வந்தாதான் உங்களுக்கு அந்த வலி தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே பணமா வந்தவங்களுக்கே வலி தெரியல, அப்போ உங்களுக்கு எல்லாம் எப்படி வலி தெரியும் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி முத்தாய்ப்பா ஒண்ணு சொல்லி முடிச்சாப்ல, இந்த ஷாலினி ஏன் வந்து இந்த இறந்து போன நிகழ்வையும் விஜயையும் கொண்டாடுறாரு, விஜய்ங்கிறத விட வெட்டிக்கழக தலைவரை கொண்டாடுறாங்க அப்படின்னா மொத்த வெட்டி கழகத்துல இருக்கக்கூடிய வெட்டி கழகமும் பைத்தியக்கார கூட்டம் தான். இந்த பைத்தியக்கார கூட்டம் அப்போ ஒன்று பொதுவா அந்த உளவியல் சிக்கல்ல இருக்கக்கூடிய குழந்தைகளையோ இல்ல பெரியவர்களையோ அவ்வளவு சீக்கிரத்துல வந்து அந்த மருத்துவரை நாடி செல்ல மாட்டாங்க. நீங்க காய்ச்சலுக்கு கூட ஒரு மருத்துவரை பார்க்க போயிருவாங்க. ஆனா உளவியல் சிக்கல்ல இருக்கவங்க, மனநோயால் பீடிக்கப்பட்டவங்கள ரொம்ப அரிதாக தான் அந்த நிபுணர்கள்ட்ட கூட்டிட்டு போவாங்க. அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம பிள்ளை வந்து உளவியல் சிக்கல்ல இருக்கா, இல்ல நம்முடைய மனைவி இல்ல நான் உளவியல் சிக்கல்ல இருக்கேன், எனக்கு மருத்துவம் தேவைப்படுதுங்கிறத யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு உளவியல் சிந்தனை அப்படி இருக்கும். அதனால யாருமே சீக்கிரத்துல போக மாட்டாங்க, பைத்தியக்காரி அப்படிங்கிற ஒரு பயத்துல போக மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு எல்லாம் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு லம்பா கிடைச்சிருக்கு, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பைத்தியக்கார கூட்டம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால கண்டிப்பா இவங்க கிட்ட கவுன்சிலிங் வர போறதுல இந்த பைத்தியக்கார கூட்டம் அப்படிங்கறதுனால ஆஹா நமக்கு வந்து ஒரு நல்ல பைத்தியக்கார கூட்டம் கிடைச்சிருச்சு, நம்ம காட்டுல நம்ம மழை தான் நினைச்சு இந்த அம்மா பேசுதான்னு தெரியல. மொத்தத்துல ஷாலினி அவர் அதாவது எந்த உளவியல் சிக்கலுக்கு எந்த மன நோய்க்கு மருந்தா இவர் இருக்கணுமோ இவரே இப்ப விஷமா மாறிட்டாரு. இப்ப இவருக்கு இந்த விஷ மருந்த போக்குறதுக்கு ஒரு நல்ல மனநல மருத்துவர் வேணும் அப்படிங்கறதுதான் நாம இதுல சொல்லிக்க விரும்புறோம். ஆக மொத்தத்துல என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே இந்த பைத்தியக்கார கூட்டத்துல படித்த பைத்தியக்காரர்களும் அதிகமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தள்ளி நின்று பார்த்து ஆலோசனை வழங்க வேண்டியவர்கள், ஒரு இன்ஃபுளுசரா இருக்கக்கூடியவங்களும் சேர்ந்து இதுக்கு இது வந்து அரசியல் சதுரங்கத்துல பேசுற நடுநிலையாளர்னு சொல்லிக்கிற அவருமே கண்ணு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும், அவருக்குமே தெரியும் இது ஒரு சைக்கோத்தனமான கூட்டமா இருக்குது, இது வெறி பிடிச்ச கூட்டமா இருக்குது, இது வந்து ஒரு சோம்பிஸ் கூட்டமா இருக்குது. இந்த கூட்டத்தை வளர்ந்துச்சுன்னா எவ்வளவு தூரம் இது வந்து இடுகாடா, ஏற்கனவே இங்க சுடுகாடா தான் இருக்குது, இந்த கூட்டத்திட்ட நாடு போச்சுன்னா தாங்காதுங்கிறது தெரிஞ்சும் நான் எல்லாரையும் நடுநிலையா தான் பேசுவேன்னு ஒரு வீம்புக்கு பேசுற மாதிரி பேசுற இந்த இன்ஃபுளுசஸ்களாலையும் ஆபத்து. ஏன்னா இவங்க இப்படி வந்து பூசினாப்பல எல்லாருக்கும் நாங்க வந்து தடவி கொடுத்துதான் பேசுவோம், எல்லாரையும் நாங்க ஒரே தட்டுல வச்சு பார்ப்போம்னு பேசும்போது இவங்க சொல்றது சரின்னு பட்டு ஒரு ஏற்கனவே பைத்தியக்கார கூட்டமா இருக்கக்கூடிய கூட்டத்துல இதுவும் சரிதான் போலன்னு நினைக்கக்கூடிய கூட்டமும் சேர்ந்துச்சுன்னா அதோ கதி ஆயிரும். அப்படிங்கறதுனால நாம இதை வந்து எடுத்து பேச வேண்டியதா இருக்கு. அதாவது எப்படி கொள்ளையர்கள்ட்ட ஆரிய திராவிட கொள்ளையர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு தவிக்குதோ அது மாதிரிதான் இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்டையும் மாட்டிட்டு நம்ம தவிக்கிறோம் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த காணொளி.